அதிதூதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் இவருடைய திருவிழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. வானதூதர்கள் கடவுளுடைய செய்தி அறிக்கிறவர்கள், கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு உணர்த்துகிறவர்கள். கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள்படும் மிக்கேல் சாத்தானை எதிர்த்து போராடக்கூடியவர். நம்முடைய எல்லா ஊர்களிலுமே சப்பர பவனியை வழிநடத்துகின்ற வானதூதரும் இவர்தான். முதல் சப்பரம் மிக்கேல் அதிதூதராக தான் இருக்கும். பல வீடுகளிலே வீட்டை காவல் காக்க, தீமையினுடைய சக்தியிலிருந்து பாதுகாக்க மிக்கேல் தூதருடைய படத்தை வீட்டு வாசலிலோ அல்லது வீட்டுக்கு முன்பு வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கப்ரியேல் தூதர் கடவுளுடைய செய்தியை தெரிவிக்கிறவர். கப்ரியேல் என்றால் கடவுள் வல்லமை உள்ளவர் என்று பொருள்படும். தூய கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னவர், புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பை அறிவித்தவர் இந்த தூதர்தான். ரஃபாயேல் கடவுள் குணப்படுத்துகிறவர். தோபித்து நூலிலே இவரை பற்றி செய்தி இருக்கிறது. எண்ணற்ற வானதூதர்கள் கடவுளுடைய விருப்பத்தை நமக்காக செய்கிறவர்கள், கடவுளுடைய செய்தியை பரப்புகிறவர்கள். என்றென்றும் கடவுள் திருமுன்னிலையிலே கடவுளுடைய வல்லமையும் உன்னதத்தையும் ஆராதிக்கிறவர்கள். திருவிவிலியம் முழுதும் எண்ணற்ற வானதூதர்களை பற்றி செய்தி இருக்கிறது. எனவே நாமும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இந்த தூதர்கள் மூலம், இந்த அதிதூதர்கள், வான தூதர்கள் மூலம் ஜெபிக்க பழகிக்கொள்வோம். கடவுளுடைய உடன் இருப்பை நாம் உணர்வதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள். நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பதற்கும் இவர்கள் உதவி செய்வார்கள். புனித மிக்கேலே, புனித கப்ரியேலே, புனித ரஃபாயேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.